2025க்கான அப்டேட் பண்ண ஹோண்டா ஹார்னட் 2.0 மாடலில் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாடலில் 2025க்காக என்னெல்லாம் அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த வண்டியோட ப்ரைஸிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்துலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி புது பைக்ஸ் பற்றின அப்டேட்ஸ்லாம் ரெகுலராக பார்க்க நம்ம யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஹார்னட் 2.0 பொறுத்த வரைக்கும் மேஜராக என்னெல்லாம் அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் இந்த 2025 வேரியண்ட்டில் லுக்ஸ் அண்ட் டிசைன் ஏதாச்சும் சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லுக்ஸில் பெருசாக எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ஜஸ்ட் நியூ கிராஃபிக்ஸ் டிசைன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நியூ கலர் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட லுக்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த இன்ஜினில் ஏதாச்சும் அப்டேட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எந்த ஒரு அப்டேட்டும் பண்ணல. சேம் அதே 184cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்டு இன்ஜின் தான். இது ஒரு லிக்விட் கூல்டாவோ இல்லை ஒரு ஆயில் கூல்டாவோ கொடுத்துருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். ஸோ அது மட்டும் மிஸ் பண்ணிட்டாங்க. பவர் அண்ட் டார்க்கையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில் இருந்து சேம் பவர் அண்ட் டார்க் தான் இது ப்ரொடியூஸ் பண்ணுது. இதை மட்டும் அவங்க கோட்டை விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த இன்ஜினில் பார்த்தீங்கன்னா OBD2 கம்ப்ளைண்ட்டோட வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. BS 6.2 நாம்ஸ் கீழே வரும். இது E20 பெட்ரோலையும் சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த வண்டியோட பவர் பார்த்தீங்கன்னா ஒரு 17 bhp பவரும் ஒரு 16 Nm டார்கெட் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு ஆவரேஜான பவர் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஒரு சூப்பரான பவர் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த மோட்டார் சைக்கிளோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 45 to 50 kmpl கிட்ட கொடுக்கும். நல்ல ஒரு மைலேஜ் கொடுக்கக்கூடிய ரிலையபிளான இன்ஜின் தான். ஸ்லைட்லி இதுக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ இந்த வண்டியோட அந்த பிரேக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிஸ்க் பிரேக் கொடுத்து ஒரு டியூவல் சேனல் ABS வந்து இந்த முறை ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒரே ஒரு வேரியன்ட் தான். பல வேரியன்ட்ஸ் எல்லாம் கச்சக்கான்னு கொடுக்கல. ஒரே ஒரு வேரியன்ட் தான் டியூவல் சேனல் ABS ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. இன்னும் உங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் மட்டும் அடிஷனலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்லிப்பான கிளச்சும் இந்த மோட்டார் சைக்கிள் உங்களுக்கு அடிஷனலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நியூ அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மோட்டார் சைக்கிளில் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட சீட்ஸ் பார்த்தீங்கன்னா சீட் செட்டப்பாக கொடுத்துருக்காங்க. 790 mm சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 12 லிட்டருக்கான ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. லைட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹெட்லைட், டெயில் லைட், இண்டிகேட்டர் எல்லாமே LED கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு LED செட்டப்பாக கொடுத்துருக்காங்க. அந்த பேக் டெயில் லைட்லாம் பார்த்தா நல்லா எக்ஸ் ஷேப்பில் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஹசார்ட் சுவிட்சும் உங்களுக்கு ஸ்டாண்டர்டாகவே கொடுத்துருக்காங்க அந்த மோட்டார் சைக்கிளில். ஸோ இந்த வண்டியோட அந்த ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 37 mm கோல்டு கலர் அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரேரில் பார்த்தீங்கன்னா மோனோஷாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மோட்டார் சைக்கிளோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 4.2 இன்ச்சுக்கான TFT ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எல்லா இன்ஃபர்மேஷனுமே இருக்கக்கூடிய ஒரு ஃபுல்லி லோடனான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷனலாக ப்ளூடூத் கனெக்ஷனும் வந்துடும். 10x10 நேவிகேஷன்லாம் பார்த்துக்கலாம். ரொம்ப நல்ல ஒரு லோடனான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு அடிஷனலாக USB சார்ஜிங் ஜாக்கெட்டும் வந்துடும். ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான நியூ சுவிட்ச் கேர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட லுக்ஸும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இந்த மோட்டார் சைக்கிளில் எல்லா அப்டேட்ஸுமே கொடுத்து ரொம்ப ஒரு சூப்பரான மோட்டார் சைக்கிளாக தான் இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜினில் மட்டும் தான் அவங்க கோட்டை விட்டுட்டாங்க. ஸோ இந்த இன்ஜினுக்கு ஸ்லைட்லி அப்டேட்ஸ் கொடுத்து கொஞ்சம் பவர் அண்ட் டார்க் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தா இந்த செக்மெண்ட்லேயே ரொம்ப ஒரு பெஸ்ட்டான பைக்காக இருக்கும். ஸோ இது மட்டும் தான் அவங்க ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மோட்டார் சைக்கிளில் வேரியன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாப் மாடல், பேஸ் மாடல் இந்த மாதிரி குழப்பம்லாம் பண்ணல. ஜஸ்ட் ஒரே ஒரு வேரியன்ட் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு. ஸோ இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,57,000 ரூபாய் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸுக்கு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ரொம்ப நல்ல ப்ரைஸிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பைக்கை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பை.